அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு क़ால ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது ஸஃபரன் ஃபஸவ்வித்னி ஃபகால ஸவ்வதக்கல்லாஹு தக்வா கால ஸித்னி கால வகஃபர ஸம்பக் கால ஸித்னி கால வயஸ்ஸர லக்கல் கைர ஹைசுமா குன்த் ரவாஹு திர்மிதி வகால ஹதீஸுன் ஹசன். ஃபிக்ஹ் சட்ட தொடரிலே நம்மிடமிருந்து வெளியூருக்கு நம்முடைய பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று செல்லும்போது அவர்களிடத்தில் நாம் என்ன வசியத்து செய்வது, என்ன சொல்லி அனுப்புவது என்பது பற்றிய பாடம் இன்றைக்கு இடம்பெறுகிறது. வெளியூருக்கு செல்லலாம் அல்லது வெளிநாடுக்கு செல்லலாம். அப்போது நாம் சாதாரணமாக சென்று வாருங்கள், வென்று வாருங்கள் என்றெல்லாம் வசனம் பேசுவதை விட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் சொல்லி அனுப்ப வேண்டும். பயணம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எந்த நல்ல நோக்கத்துக்காக வெளியூர் வெளிநாடு பயணம் புறப்படுகிறோமோ அந்த பயணம் வெற்றியாக அமைய வேண்டியிருக்கிறது. அந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டியிருக்கிறது. நல்ல நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமென்றால், பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டுமென்றால், இறையச்சம் இறை பொருத்தத்தோடு அது நடைபெற வேண்டுமென்றால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனாளிகளுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாலிக் இப்னு அல் ஹுவைரிஸ் என்பவர் எடுத்துரைக்கிறார். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 20 நாட்கள் தங்கியிருந்தோம். அவர்களிடத்தில் உபதேசம் பெறுவதற்காக, மார்க்க விளக்கங்கள் பெற. நாங்கள் எல்லோருமே ஷபபத்தும் முத்தகாரிபும், சமகாலத்து இளைஞர்களாக இருந்தோம். ஷபபா ஷாபுடைய பன்மைதான் ஷபபா, இளைஞர்களாக 20 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். நபி அவர்கள் எங்கள் மீது மிக கருணை மிக்கவராக, மென்மை மிக்கவராக இருந்தார்கள். அவர்கள் விளங்கி கொண்டார்கள், 20 நாட்கள் ஆகிவிட்டன, இந்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய குடும்பம் நினைவுக்கு வந்துவிட்டது, பெற்றோர் நினைவுக்கு வந்து விட்டார்கள் என்பதை எங்களுடைய முகங்களை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி கொண்டு கருணை மிக்கவர்கள் எங்களிடத்தில் விசாரித்தார்கள். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யாரை யாரையெல்லாம் விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் பதில் சொன்னோம். அப்படியானால் 20 நாட்கள் கடந்து விட்டன, உங்களுக்கு உங்களுடைய குடும்ப நினைவு வந்து விட்டது, ஞாபகம் வந்து விட்டது. இர்ஜியுலா அஹ்லீக்கும் உபதேசம் செய்கிறார்கள். ஃபஅகீமு ஃபீஹிம் வஅல்லிமூஹும் வமுரூஹும் வஸல்லு ஸலாத்த கதா ஃபிஹீனி கதா வஸலாத்த கதா ஃபிஹீனி கதா. நீங்கள் வீட்டிற்கு சென்றதற்கு பின்னாலே ஃபஅகீமு ஃபீஹிம், அங்கே நீங்கள் தங்கியிருக்கிற போது வஅல்லிமூஹும், இங்கே இந்த 20 நாட்கள் என்ன நீங்கள் உபதேசங்கள் கற்றீர்களோ, மார்க்க ஞானங்களை தெரிந்தீர்களோ, அதை நீங்கள் அவர்களுக்கு கற்பியுங்கள், சொல்லித்தாருங்கள். சொல்லித்தருவதோடு முருகும், இறை கட்டளைகளை அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள். எந்த அளவுக்கு என்றால், எந்த நேரத்தில் என்ன தொழுகை தொழுவது என்பதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், பாடமாக படித்து சொல்லுங்கள். காரணம், எல்லாமே புதுசாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால், பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொழக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ஊரில் இல்லாவிட்டால், வீட்டிலேயே நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், வீட்டிலே பாங்கு சொல்லட்டும். வலியோ உம்முக்கும் அக்பருக்கும், உங்களில் யார் மூத்தவரோ பெரியவரோ இமாமத்து செய்யட்டும். சல்லு கமார் ஐத்துமுனி உசல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழ கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுதால் போதுமானது என்று சொல்லி அனுப்புகிறார். சாதாரணமாக விடை அனுப்பலாம், சென்று வாருங்கள், உங்களுடைய வேலைகளை முடித்து வாருங்கள், உங்களுடைய வேலைகளில் கடமைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் இவ்வளவு ஒரு அழகான சுருக்கமான ஒரு உபதேசம் செய்து அனுப்புகிறார். நீங்கள் ஊருக்கு சென்றீர்கள் என்றால் இறை கட்டளைகளை சரியான முறையில் கடைபிடியுங்கள். கடைபிடிப்பதோடு எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான அந்த வழிகாட்டுதல்களையும் வழங்குகிறார்கள் என்றால், இதுதான் நாம் பயனாளிகளை நம்முடைய வீட்டிலிருந்து அனுப்பும்போது நாம் செய்ய வேண்டிய உபதேசங்களிலே இது ஒரு உபதேசமாக இருக்கிறது.
பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய அந்திம காலத்தில் ஒரு உருக்கமான உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுகிறார்கள். அம்மாபாத் ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன் தான். யூசிக்க ஏத்திய ரசூல் ரப்பி, எல்லா மனிதர்களுக்கும் அந்த மலக்குள் மௌத்து வருவது போன்று, ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த மலக்குள் மௌத்து வருவது போன்று என்னிடத்தில் வரப்போகிறார். என்னுடைய காலம் நெருங்கிவிட்டது. நான் அல்லாஹ்வை சென்று அடையக்கூடிய காலகட்டம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஃபாத்துக்கு முன்னாலேயே தங்களுடைய வஃபாத் பற்றி முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். நாம் பல ஹதீஸுகள் வாயிலாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி என்னுடைய ரப்புனுடைய ரசூல் வந்துவிட்டார், மலக்குள் மௌத்து வந்து விட்டார்னால் ஃபவுஜீப், நான் பதிலளித்து விடுவேன், நான் புறப்பட்டு விடுவேன், அல்லாஹ்விடத்திலே புறப்பட்டு விடுவேன். உங்களிடத்தில் 2 விஷயங்கள் நான் விட்டு செல்கிறேன், சற்று கவனமாக இருங்கள். அவர்கள் பயணம் போகிறார்கள். மீளா பயணம், மௌத்து என்பது அது மீளா பயணம், திரும்ப மீண்டு வர முடியாது. ஆனால் பயணம் வரப்போகிற அவர்கள் தங்களுடைய உம்மத்தாருக்கு அழகிய உபதேசங்கள் அவர்களுக்கு மட்டுமா, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபிகளுக்கு மட்டுமா அந்த உபதேசம்? நமக்கும் சேர்த்துத்தான் உபதேசம். உங்களுக்கு 2 முக்கியமான விஷயங்களை விட்டு செல்ல நீங்கள் கடைபிடிங்கள், சரியாக நீங்கள் பின்பற்றுங்கள். நம்பர் 1 கிதாபுல்லா, இறை வேதம், குர்ஆன் ஷரீஃப். அந்த குர்ஆன் ஷரீஃபில் தான் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள், நூறு இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, ஜோதி இருக்கிறது. இப்போ ஹுதூபி கிதாபில்லா வஸ்தம் சிக்குபி, அதை நீங்கள் இருக பற்றி பிடித்து வாழ்க்கையிலே கடைபிடிங்கள் என்று சொன்ன பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிக ஆர்வத்தை ஊட்டியதோடு என்னுடைய அந்த சுன்னத்தான வழிமுறையும் கடைபிடிங்கள் என்று என்ன செய்கிறார்கள்? ஒன்று நாம் பயணம் புறப்படுவோம், அல்லது நம்மிடமிருந்து பயணம் புறப்படுவார்கள். இருதரப்பாருக்கும் தேவையான உபதேசங்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வெளியிடுகிறார்கள். நாம் பெற்ற பிள்ளைகள் வருவார்கள், நம்மிடத்திலே வருவார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் வருவார்கள், குறிப்பிட்ட காலம் தங்குவார்கள், பின்பு புறப்படுவார்கள். அவர்களுக்கு தேவையான கட்டிச்சாதங்கள்லாம் நம்ம கட்டி கொடுப்போம், நிறைய பதார்த்தங்களை எல்லாம் வாங்கி கொடுப்போம், நிறைய ட்ரெஸ்ஸுகள், உடுப்புகளை எல்லாம், ஜுவல்கள்லாம் நாம் வாங்கி கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்ய வேண்டிய உபதேசங்கள் இது இருக்கிறது. இதை நாம் மறந்து போகலாமா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பயணம் புறப்படும் போது நாமும் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும், அவர்களிடத்தில் நாம் துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். காரணம், தாவத்துல் முசாஃபிர், ஒரு பயணியினுடைய துஆ மறுக்கப்பட மாட்டாது. பயணத்தில் சில சிரமங்களை சகித்து கொண்டு அந்த சிரமத்தோடு சிரமமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்து போது அல்லாஹுடைய கருணை சுரக்கிறது, அவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. என்பதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்மிஷன் கேட்கிறார். யார் ரசூலா, நான் உம்ரா செய்ய நான் நினைத்திருக்கிறேன். இஸ்தஅதன்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் உம்ரா, உம்ரா செல்ல தாங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், லா தன்சனா யா உஹய்ய மின் துஆய், உம்ராவிலே நீங்கள் மக்கா மதீனாவிலே துஆ கபூலாகக்கூடிய இடங்களிலே துஆக்கள் கேட்பீர்களே, எங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம், சஃபரிலே செல்லுகிற போது கேட்கிற துஆவுக்கு மதிப்பு இருக்கிறது மட்டுமன்று, செல்கின்ற இடம் புனிதமான இடம், அந்த புனிதமான இடங்களில் கேட்கிற துஆவுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. நாம் என்ன சொல்வோம்? செல்லுங்கள், பார்த்து கவனமாக இருங்கள், உடல் நலத்தை நீங்கள் பேணுங்கள் என்று சொல்லி வேறு சில தேவைகளை நம்மிடத்தில் சொல்லி கொண்டிருப்போம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்த விஷயம், நீங்கள் துஆவிலே மறந்து விடாதீர்கள். உமரானவர்கள் அப்படி மெய் சிலிர்த்து போகிறார்கள். யார் யாரிடத்திலே துஆ செய்யும்படி சொல்வது? உலக மக்கள் யாவரும் பெருமானாருடைய துஆவுக்கு ஏங்கி கொண்டிருக்கிற நிலைமையிலே பெருமானாரே தம்மிடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றார், கலிமத்துன் மா யசுர்ருனி அன்னலி பிஹா துன்யா, துன்யாவே எனக்கு கிடைத்து விட்டாலும் கூட எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்காது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிவான அந்த கோரிக்கை இருக்கிறதே, அந்த கோரிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்து, நான் சாதாரணமான ஒரு மனிதன், சையதுல் அவ்வலின் வல் ஆஹிரின், சர்தாரே தோஜஹான், அவர்கள் எங்களிடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் என்றால், ஒரு பயணம் என்பது எப்படி அமைய வேண்டும்? நாம் பயணம் புறப்படுவதாக இருக்கலாம், பிறரை பயணம் அனுப்புவதாக இருக்கலாம், குறிப்பாக ஒரு துஆ சொல்லி அனுப்ப வேண்டும். ஹாஜிமார்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பயணம் புறப்படும் போது அவர்களிடத்தில் ஒரு துஆவை சொல்லி அனுப்புகிற ஒரு நடைமுறை இருக்கிறது. அஸ்தௌதி உல்லாஹ தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாத்திம அமலிக்க, அஸ்தௌதி உல்லாஹ தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாத்திம அமாலிக்க. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உங்களை பொறுப்பு ஒப்படைக்கிறோம். உங்களுடைய தீன் பாதுகாக்கப்பட,
உங்களுடைய அமானிதம் பாதுகாக்கப்பட, உங்களுக்கு நல்ல முடிவுகளாக ஏற்பட. ஹவாத்தீமா அமாலிக்கு, ஹாத்திமா என்றாலே நல்ல முடிவுகள். நீங்கள் செல்லுகின்ற போது நீங்கள் எடுக்கின்ற துவங்குகின்ற காரியங்கள் யாவுமே நல்ல முறையிலே நிறைவடைய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களை பாதுகாப்பாக ஒப்படைக்கிறோம். காரணம், இறை பாதுகாப்பை விட ஒரு உயர்ந்த பாதுகாப்பு என்ன? உயர்ந்த ரயில்களில் நாம் புறப்பட்டு செல்லுவோம், ஃப்ளைட்டில் நாம் புறப்பட்டு போவோம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தான் நமக்கு அமானிதமாக இருக்கிறான். அஸ்தௌதி உல்லாஹ் தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாத்திம அமலிக்க. நாம் வாசித்த அந்த ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ் இன்னி உரிது சஃபரா, நான் பயணம் போகிறேன், இப்போ ஜவ்விதினி, எனக்கு ஏதாவது நீங்கள் ஒரு கட்டிச்சாதம் தாருங்கள் என்று சொன்னார்கள். கட்டிச்சாதம் என்றால் ஏதாவது உணவுப் பொருள் தாருங்கள் என்பது பொருள் அல்ல. உணவுப் பொருள் பதார்த்தங்கள் தாருங்கள், பச்சனங்கள் தாருங்கள் என்பது பொருள் அல்ல. மாறாக எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்பது பொருளாகும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வது ஒரு புறம் இருக்க, ஜவ்வதக்கல்லாஹு அத்தக்வா ஃபைன்ன கைர ஜாதி தக்குவ தஸவ்வது ஃபைன்ன கைர ஜாதி தக்கு. நாம் எடுத்து செல்கின்ற கட்டிச்சாதங்களே இறையச்சம் தான் சிறந்த கட்டிச்சாதம். அல்லாஹ் உங்களுக்கு இறையச்சத்தை கட்டிச்சாதமாக தருவானாக, பயணச்சாதமாக தருவானாக. யார சொல்ல, இன்னும் கொஞ்சம் எனக்கு துவா செய்யுங்கள், கஃபர தம்பக்க, உங்களுடைய பிழையை அல்லாஹ் பொறுப்பானாக, இன்னும் கொஞ்சம் எனக்கு கேளுங்கள், துவா செய்யுங்கள். யார சொல்லா எஸ்ஸரல்லா எஸ்ஸரலக்கல் ஹைர ஹைசுமா குறித்து, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அல்லாஹ் ஹைரு பரக்கத்தை தந்தருவானாக. இவ்வளோ அழகான வாசகங்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களே. நாம் நம்முடைய பிள்ளைகளை வழி அனுப்புகிற போது, நாம் புறப்படும் போது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான துவா தான் ஜவ்வதக்கல்லாஹு தக்வா கஃபரல்லாஹு தம்பக்க மற்றும் எஸ்ஸர லக்கல் ஹைர ஹைசுமா குந்து. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு ஹைரு பரக்கத்து கிடைக்குமாக என்கிற ஒரு துவாவை விட ஒரு உயர்ந்த துவா, ஒரு உன்னத துவா என்ன இருக்க முடியும்? எனவே தான் இன்றைய இந்த ஃபிக்ஹ் பாடத்திலே இந்த சட்டங்களையும் சேர்த்து சொல்கிறார்கள். நாம் பயணம் புறப்படுகிற போது அல்லது பயனாளிகளை நாம் அனுப்புகிற போது நாம் அவர்களிடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டிய உபதேசங்கள் என்ன, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் என்ன என்பதை அறிந்து நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.